அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். நோம்பு டைமில் இஃப்தாருக்கும் சேம் டைம் சம்மருக்கும் ஆப்டான ஒரு ட்ரிங்க் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அகர் எடுத்திருக்கேன். இதை சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, கடற்பாஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, பெரிய பெரிய மளிகை கடையிலும் இது கிடைக்கும். இதனால் என்ன யூஸ்னால் நம்ம பாடியில் இருக்க ஹீட் கம்மியாகி நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இது ஒரு பேனில் இதில் போட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும் போது சீக்கிரமாக இது மெல்ட் ஆகி நல்லா வரும். அரை மணி நேரம் கழித்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கொதி வருது. இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அகர் நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கலர் கொடுக்க போகிறேன், 3 கலர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் 3 பவுலில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி வைக்கிறேன். க்ரீன், பிங்க், ஆரஞ்சு இந்த 3 கலர் தான் நான் கொடுக்க போகிறேன். இது வீட்லேயே செஞ்ச ஃபுட் கலர். வீட்லேயே ஃபுட் கலர் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அது நீங்கள் பார்க்கலனா ப்ளீஸ் என்னுடைய வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ், ஒரு பவுல்லையும் ஒரு கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கும்போது இது நல்லா செட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டுக்கலாம். இது பாயில் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி சரியாக வேகாமல் இருக்கக்கூடாது, சேம் டைம் ஓவர் குக்கும் ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஜவ்வரிசியை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம கோல்டு வாட்டர் இல்லைனா நார்மல் அந்த டேப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது இந்த ஜவ்வரிசி வந்து ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் அப்படியே. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டேன். பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு. இது இப்போ இந்த அகரை நம்ம ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இது பவுல்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், கஷ்டமெல்லாம் இருக்காது. இது டீமோல்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு நைஃபை வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தது இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி சுகர் மிக்ஸ் பண்ண பால் தான் இது. இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் எவாப்ரேட்டட் மில்க்கும் சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்கும் நீங்கள் ஆட் பண்ணால் இதோட டேஸ்ட்டு இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் ரெண்டுமே என்கிட்ட இல்லை, லாக்டவுன் இருக்கிறதால வெளியும் போய் என்னால் வாங்க முடியல. ஸோ நான் வெறும் பால் மட்டும் தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்டு மில்க்கும் எவாப்ரேட்டட் மில்க்கும் உங்ககிட்ட இருந்தால் பாலுக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஜவ்வரிசி, அது இந்த பாலில் போட்டு நல்லா இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் ஒரு கப்பை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை இதில் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த அகர் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா பால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சில்லாக சர்வ் பண்ணும்போது இது இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்ப நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம். இதில போட்டிருக்க ஜவ்வரிசியும் சரி, அகர் அகரும் சரி 2மே நம்ம பாடியோட ஹீட் கம்மி பண்ணி நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ நான் நோம்பு டைம்ல, இஃப்தார் டைம்லயும் சரி, சம்மர் டைம்லயும் சரி ரொம்ப நல்லது இது. இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிறதால பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வெறும் சம்மர் ட்ரிங்கா மட்டும் இல்லாம, உங்க வீட்ல யாராவது கெஸ்ட் வந்துட்டாலோ, இல்ல உங்க வீட்ல ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டி நீங்க வச்சாலும் இத செஞ்சு குடுத்தா ரொம்ப நல்லாருக்கும். ரிச்சான ஒரு லுக் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கும் கூட இது. ஸோ இந்த இஃப்தார் டைம்லயும் சரி, சம்மர் டைம்லயும் சரி, இத அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.